எல்லாருக்கும் வணக்கம். பார்ட் 2 வந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது வந்த ஐடியா தான். அண்ட் கதை சொல்லும்போது சரி செல்லா நம்ம ஏன் பார்ட் 2 பண்ணக்கூடாது, வேற ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து நம்ம ஏன் பார்ட் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டார்ட் ஆன ஐடியா தான். அன்னைக்கு என்ன ஸ்கெல்டன் ஃபார்ம் ஆச்சோ இன்னைக்கு படம் பார்க்கும்போது அதே ஸ்கெல்டன் தான். அண்ட் ஒரு பார்ட் 1ல எப்படி எல்லாரும் ரசிச்சிங்களோ கண்டிப்பாக பார்ட் 2 வந்து உங்களுக்கு அதே அளவுக்கு பிடிக்கும். அண்ட் நல்ல ஹியூமர் இருக்கு. ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க, அதுக்கு மேலே உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? அதை தாண்டி நல்ல ஒரு ஒரு மெசேஜ் இதுலேயும் இருக்கு. எப்படி பார்ட் 1ல பெண்கள் பற்றி டைரக்டர் சொன்னாரோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கிறாரு. அண்ட் ஆண்கள் ஹவுஸ் ஹஸ்பண்டா மாறினா அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இந்த சொசைட்டி என்னவா அவங்கள பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. பெரிய பாலிடிக்ஸ் இல்லை, பட் அழகாக பேசியிருக்கிறாரு. ரொம்ப நியாயமாக இருக்கும். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். பார்ட் 1ஓட இன்டர்வல் எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதோ பார்ட் 2ஓட கிளைமேக்ஸ் அதே அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் சார் சொன்ன மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேடம் இருக்காங்க, யோகி பாபு, தாரக் புன்னப்பா, கருணாகரன், ஒரு புது என்ட்ரிலாம் நிறைய இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷான் ரோல்டன் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆல்ரெடி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, சம்பவக்காரி, நல்லா போயிட்டுருக்கு. டீசர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஜூலை 3 தியேட்டரில் வரும், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி பார்ட் 1 உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இதுவும் அதே அளவுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எந்த விதத்தில் டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு மொத்த ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. அண்ட் 100% நீங்கள் என்டர்டெயின் ஆவீங்க. அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. வெற்றி அந்த படத்தோட வந்து சினிமா மட்டும் நம்ம ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் அவங்க பார்த்த ஆண்கள்லாம் என்ன சொன்னாங்க, பெண்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஆண்கள் எதுவும் பெருசா ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாரும் வீட்டில் எல்லாருக்கும் அடி விழுந்ததுன்னு நினைக்கிறேன். பட் பெண்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப கொண்டாடினாங்க இந்த படத்தை. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க சைடுல இருந்து சில கோபங்கள் அவங்க மனசில் இருந்திருக்கும், அது வெளிக்காட்ட முடியல அவங்களால. ஸ்க்ரீனில் அதை யாரோ காமிக்கிறாங்க போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு இந்த படம். இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து நிறைய இடத்துக்கு போகும்போது இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் அடிக்கடி இன்ட்ரோல் சீன் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆமாம், முடி சீன் என் பையனே வந்து நிறைய வாட்டி அது ரீவைண்ட் பண்ணி போடுறான். இன்ஃபேக்ட் பார்ட் 1 வந்து என் பையனோட நான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்த படம் வந்து கட்டா குஸ்தி 1. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப இமோஷனலான படம் அது. பட் அதே சமயத்தில் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் அண்ட் சேட்டலைட் ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னமும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆச்சு படம். ஸோ அது ஒரு மாதிரி பாம்பேலலாம் போகும்போது கூட இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அண்ட் எல்லாருக்குமே நல்ல ஒரு ரீச் ஆன படம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அவங்களும் பயங்கர ஹாப்பி. ஸோ பார்ட் 2 அவங்ககிட்ட தான் இருக்குது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த வாட்டி நாங்கள் வெறும் பெண்களுக்காக படம் எடுக்கல, ஆண்களுக்காகவும் படம் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த இதில் பேசின விஷயங்கள் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ விஷ்ணு விஷால் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மற்ற படங்களை காட்டணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு காட்டக்கூடிய ஆர்வங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியும். வெண்ணிலா கபடிக்குள்ள லால் சலமா இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி. அப்போ இந்த படத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற எஃபோர்ட்ஸுங்கிறது அந்த ஸ்போர்ட்ஸ் நிலக்கூடிய காதலா, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் படங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இருக்கும்? இல்லை, எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே லவ் தான். அதை நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம்ஸும் வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற படங்களாக இருக்கும். ஈவன் சார்பேட்டெல்லாம் நான் பார்க்கும்போது இப்போ கூட சம்டைம்ஸ் நான் உட்காந்து யூடியூப்பில் சீன்ஸ்லாம் இருக்கும், உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதில் இருக்கிற அந்த மொமெண்ட்டு, அந்த வெறி, அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் பீங் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்லேட்டும் ஆகுது. அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு பிகினிங்லேருந்து ஆசை. அதனால தான் ஃபஸ்ட் படமே ஸ்போர்ட்ஸ் சார்ந்த படம் தான், கபடி. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஜீவா, அப்புறம் லால் சலாம் பண்ணியிருக்கிறேன், கட்டா குஸ்தி பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்ட் 2ல நானே இறங்கி குஸ்தி ஆடுறேன். ஸோ பார்ட் 1ல எனக்கு பெருசாக இல்லை குஸ்தி, பட் பார்ட் 2ல வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக இங்கே சொல்லிடுறேன், அருண்ராஜ் காமராஜ் சாரோட நான் பாக்ஸிங் படம் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது என்னன்னு தெரில, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு ஆர்வமும் இருக்குது, ஒரு லவ்வும் இருக்குது, ஒரு சேலஞ்சும் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு ஆர்ட் கற்றுக்கிறேன். குஸ்தி எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்காக கற்றுக்கிட்டேன். பாக்ஸிங் எனக்கு தெரியாது, இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் அடுத்த படத்துக்காக. ஸோ அதை லேர்ன் பண்ணும்போது ஏதோ புதுசாக லேர்ன் பண்ணுறோங்கிறது ஒரு ஆசை இருக்குது, ஒரு சந்தோஷமும் இருக்குது. இப்போ இதுக்காக குஸ்தி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து நீங்கள் கற்றுட்டு இருக்கும்போது பார்த்து ஐஸ்வர்யா இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா?
நான் பேசிக்கா ஸ்போர்ட்ஸ் பர்சன். என்ன கஷ்டம் எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்களுக்கே தான் தெரியல கமிட் ஆகும்போது இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. அவங்க தான் கத்துக்கிட்டாங்க அதை. ஸ்போர்ட்ஸ்னாலே கஷ்டங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனிதிங் இஸ் லைஃப் இஸ் டிஃபிகல்ட் பட் ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கலி வெரி சேலஞ்சிங் அண்ட் எஸ்பெஷலி பாடி கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயம் எனக்கு. ஸோ இப்போ பாக்ஸிங்லாம் கற்றுக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி தான் குஸ்தியும் பாடி கான்டாக்ட்னால பயங்கர இன்ஜுரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கரெக்டாக கற்றுக்கணும். இன்ஜுரியும் ஆகக்கூடாது. நம்ம எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா சினிமாக்காக தான் பண்ணுறோம், நம்ம ரியல் லைஃப்காக பண்ணல. பட் அது ரொம்ப நியாயமாக நேர்மையாகவும் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் இன்ஜுரி ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கும் போது. பட் ஐ மீன் ஸ்போர்ட்ஸ்னாலே கஷ்டம். அதனால வந்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது பண்ணும்போது தான் அப்படி கிடையாது. வீடு வேலை இந்த படத்தில் நிறைய பார்த்துருக்கேன். சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை கூட்டுறது, அந்த வேலைகள்லாம் உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்தது. அது நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். பட் இந்த படத்துக்காக நிறைய பண்ண வேண்டிய சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரியல் ஹீரோயினும் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆமா. ஹீரோயினும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி படங்கள் எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா தமிழ்ல வந்து இந்தியில் தங்கள் மாதிரி படங்கள் நிறைய வந்துருக்கு. இப்போ பெட்டிலாம் பெரிய இதில் வந்துருக்கு. அவங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டை பற்றி, படங்களை பற்றி அவங்க பார்வை என்ன நினைக்கிறாங்க? அதான் சார், அவங்க வந்து இன்ஃபேக்ட் பார்ட் 1 பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே தைரியமாக இந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டாங்க. நீ எடுக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆக்சுவலாக என்னோட ஃபாதர் இன் லா வந்து என்னோட பழைய படங்கள்லாம் பார்த்ததில்ல. அவர் ஒரு நாள் உட்காந்து என் ஒய்ஃப் காமிச்சிருக்காங்க. அப்போ ஜீவாலாம் பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணாலே நீ நல்லா பண்ணுவேன்னு ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை தாண்டி செல்லா செகண்ட் ஹாஃபில் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் சீன் இருக்கும். அவர் வந்து பெண்களோட லைஃப் பற்றி, லைஃப்பில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு 4 நிமிஷம் பேசியிருப்பாரு. அது வந்து என் ஒய்ஃப் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கண் கலங்குவாங்க. ஒய்ஃப் மட்டும் இல்லை, பார்க்குற அத்தனை விமன் ஆடியன்ஸ்க்கு வந்து அது பயங்கரமாக போய் சேரும். மென் ஆடியன்ஸ்க்கும் அந்த பெயின் வந்து கரெக்டாக ஒரு உமனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த ஒரு 5 நிமிஷம் சீனில் வந்து செல்லா சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹைலைட் அந்த சீன் தான். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீன்ல. அதுக்காக கண்டிப்பாக என்னை பாராட்டுவாங்க நான் நம்புறேன். தமிழ் சினிமாவில் வந்து பார்ட்லயே ஸ்போர்ட்ஸ்ல வந்து எந்த படத்தும் பார்த்து வந்தது கிடையாது. விஷ்ணு பிரதரோட படத்துக்கு தான் 2மே பார்த்து வந்தது. ஒன்று வெண்ணிலா கபடி குழு பாகம் 2, அதுல வரல அப்படின்னாலும் அது வந்து பாகம் 2. அது ஆக்சுவலாக எனக்கு வந்த படம். என்னன்னா, நான் நியாயமா என்ன கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் படத்துல இறந்துட்டேன். அப்புறம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ நான் வந்து அங்கே இல்லை சார், இதை நான் பண்ண மாட்டேன்ட்டேன் நான். அப்புறம் திருப்பி நீர் பறவை பார்ட் 2 வந்தது. அதுலேயும் நான் இறந்துட்டேன். அப்போ நான் சொன்னது இல்லை சார், அது ஒரு நல்ல ஃபிலிம், அதை நான் கெடுக்க விரும்பலை, நான் பண்ணலன்ட்டேன் நான். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருந்ததுனால நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சார்பட்ட பார்ட் 2 வரப்போகுது. அண்ட் அதுக்கெலாம் நான் வெயிட்டிங். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2, எங்களுக்கெல்லாம் பார்ட் 3 ஐடியாவே இருக்குது. ஸோ அதனால் பார்ட் 2 ஜெயிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட் டைம் ஃப்ளேவர் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ஃப்ளேவராக இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி நம்மளது ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வேணால் காமிக்கலாம். அதுக்கு முடிவே கிடையாது. நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால we are able to execute it better. நேற்று ரஞ்சித் சார் வந்து ஒரு மேடையில் பேசணும். தமிழ் சினிமாவில் வந்து ஓடிடி எங்களால் விற்கவே முடியல, அவ்வளோ லாபி இருக்குது, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, ஒவ்வொரு கம்பெனி வந்தும் அவ்வளோ படுத்துறாங்க அப்படின்னு. உங்கள் படங்கள் எல்லாம் லட்டு மாதிரி ஓடிடி விற்றுட்டீங்களே, விஷ்ணு விஷால் சாருடைய சீக்ரெட் என்ன? சார் சீக்ரெட் ஒன்றும் கிடையாது சார். கண்டென்ட் தான் சார் நான் எப்போவுமே பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் நல்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், என்னோட எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பாம்பேல இருக்கிறவங்க கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ கமர்ஷியல் விஷயங்கள் கொண்டு போகும்போது அவங்க ஹீரோவை தான் பார்க்குறாங்க. ஆனால் மற்ற எல்லா சினிமாவுக்கும் அவங்க கண்டென்ட்டை தான் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் கண்டென்ட் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போவும் அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு படமும் போகுதுன்னு. இல்லை, நான் 4 படம் கொண்டு போனால் 1 தான் எடுக்கிறாங்க. அந்த 1 தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். புரியுதா சார்? எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் நான் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். மீதி 3 அவங்க விட்டுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் சம்திங் ஹேப்பனிங் அண்ட் தென் தே கோ பை ரிலேஷன்ஷிப் சார். டெலிவரி டைம் இருக்குது, ரிலீஸ் டைம் இருக்குது, சொன்ன டைமில் முடிக்கணும், கதை அவங்களுக்கு பிடிக்கணும், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. அண்ட் கண்டென்ட் எண்ட் ஆஃப் தி டே. அண்ட் எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஈஸி இல்லை. எஸ், ஐம் லக்கி அண்ட் ஐம் பிளெஸ்ட். போயிட்டுருக்கு. ஏன்னா 2 படமும் போயிடுச்சு, இந்த படமும் போயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே ஐ ஃபீல் தட் கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஓடிடி ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க சார். கண்டென்ட் இல்லாத போது இல்லை, நான் சொல்கிறது கமர்ஷியல் கண்டென்ட்டாக இருக்கும். கமர்ஷியல் எப்படி அடிக்கும்னே சொல்ல முடியாது. திடீர்னு ரொம்ப பெருசாக அடிக்கும், திடீர்னு சுமாராக போகும். ஆனால் கண்டென்ட் இருக்கும்போது 99% மிஸ் ஆகாது. அது தேட்டரில் மிஸ் ஆனாலும் சரி,
ஓடிடியில் போயிட்டு கண்டிப்பாக ஓடும். ஏன்னா அது கண்டென்ட் இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்பி தான் சார் அவங்க உள்ளே வராங்க. உங்க கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் சில பேருக்கு நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஷு சாருக்கு ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுக்கான டேரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் எதுவுமே இல்லை சார், இல்லவே இல்லை சார். ஐ எம் வெரி குட் ஜட்ஜ் சார். எனக்கு வந்து இப்போ ஒரு சீன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஒரு விஷுவல் பண்ணுவேன். ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த அட்மாஸ்ஃபியர் கொண்டு வரணும். இந்த தேட்டரில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, இதுதான் சீட்டு கலரு, இதுதான் ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும். அது எனக்கு வராது. ஆனால் நான் உள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு, இதுதான் டைரக்டர் வச்சிருக்காருன்னா எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு தெரியுது என்ன பண்ணணும்னு. அந்த சென்ஸ் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு கிரியேட் பண்ணுற சென்ஸ் இல்லவே இல்லை சார். ஸோ நான் மற்றவங்க மாதிரி போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு டைரக்ஷன் வராது. பட் எனக்குள்ள ஒரு குட் அனலிஸ்ட் இருக்கிறாரு. நான் வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்பேன் கதைகளில். ஆனால் அதே சமயத்தில் டைரக்டரோட உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. ஏன்னா என்னோட லேர்னிங் ஒரு ஓவர் த 17-18 இயர்ஸ் எனக்கு ஒரு சின்ன லேர்னிங் இருக்குது. என்ன பண்ணால் என்ன வருது, எந்த மாதிரி என்னென்ன டேரக்டர், என்ன ஒவ்வொரு டேரக்டர் டிஃப்ரெண்ட் இல்லை சார். அவங்க என்ன நல்லா பண்ணுறாங்க, அது நம்ம இங்கே என்ன கொண்டு வரணும், இவரோட ப்ளஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் கம்ப்ளீட்லி டைரக்டர்ஸ் மீடியம். மை ஒன்லி கொஸ்டின் இஸ், இஃப் எவ்ரி டைரக்டர் இஸ் ரைட், எல்லா டைரக்டர் ரைட்னா ஏன் 95% ஃப்ளாப் ஆகுது? இதுதான் நான் கொஸ்டின் கேட்பேன் டைரக்டர் கிட்ட. அப்போனா 95% ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் கோயிங் ராங். எங்கேயோ ராங் ஆகிறோம், அது எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ராங்கை தான் நம்ம சரி பண்ணணும். அந்த ராங்கை சரி பண்ண நம்ம ரைட் பக்கம் ஆல்ரெடி போயிடுவோம். ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான டிஸ்கஷன் தான். பட் லக்கிலி அதனால் என்னோட டேரக்டர்ஸோட எனக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். நான் அந்த கேள்வி கேட்டேன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசித்து கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அது வந்து படத்துக்கு நல்லதாக தான் இருக்கும். சண்டைகள் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், ஆனால் இட்ஸ் ஆல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா எங்கேயுமே நான் எனக்காக இது பண்ணுங்க, எனக்காக இந்த சீனை மாற்றுங்க, இல்லை என்ன இப்படி காமிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். கதையில் என்ன இது பிரச்சனையாக இருக்கு, எனக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது, இதுதான் நான் பேசுவேன். அதனால் மேபி எனக்கும் என் டைரக்டர்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். என் டெக்னீஷியன்ஸும் வந்து அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஸ்பாட்டில் எனக்காக பேசல, நான் கதைக்காக தான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது. இது என்னோட லேர்னிங். பட் டைரக்டர் எனக்குள்ளே இல்லை. எஸ் ஏன்னா கிரிக்கெட்டர். நான் மட்டும் 100 அடித்தா பத்தாது, டீம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். சினிமா துறையை சேர்ந்தவரே ஒரு முதலமைச்சர் இருக்காரு. நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க, நிறைய சிக்கல் இருக்கும், நிறைய கேள்வி இருக்கும். இண்டஸ்ட்ரி இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு தேவை என்னன்னா, என்ன ஒத்துழைக்க என்ன வேணும்னு கவர்மெண்ட் சைடில் எதிர்பார்க்கு? சரி, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேள்வி. ஏன்னா சினிமா வந்து வெறும் ப்ரொடியூசர் சார்ந்தது கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரோட லைஃப் இதில் டிபெண்ட்டாக இருக்குது. என்னன்னா சார், ஜஸ்ட் தட் இன்னும் ஆன்லைன் டிக்கெட்டிங்கோட ரெவென்யூ வந்து எல்லாமே ஆன்லைன்னா இல்லை எல்லாமே புக்கிங்காக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் சம்டைம்ஸ் வந்து டிக்கெட் தேட்டரில் தான் போகுது. ஸோ அதெல்லாம் மாறிச்சுன்னா சார் த ஹோல் சிஸ்டம் வில் சேஞ்ச். என்ன ஆகிடும்னா, ஏன் நிறைய பேர் நம்ம கேட்குறோம் சார், ஏன் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் ப்ரொடியூசர்ஸ்க்காக ப்ராஃபிட் ஷேரிங்கில் போக மாட்டேங்கிறாங்க? ப்ராஃபிட் ஷேரிங் போகிறதுக்கு எல்லோரும் ரெடி தான், ஆனால் கணக்கு வரணும். கணக்கு வர்றதுக்கு சிஸ்டம் இருக்கா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல சார். ஸோ அதெல்லாம் கரெக்ட். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஹீரோஸ் வந்து தே வில் கெட் இன்டு ப்ராஃபிட் ஷேரிங். அதுக்கு என்ன சரி பண்ணணுமோ பண்ணால் எனக்கு தெரிஞ்ச சினிமா நல்லாயிருக்கும் சார். இவ்வளோதான் நான் வந்து கேட்பேன். இந்த ஹோல் சிஸ்டமை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுனா நல்லாயிருக்கும் சார். ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் சூப்பரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தோம்னா எல்லாமே வெரைட்டியாக இருக்கும், வெவ்வேறு எக்ஸ்ட்ரீமில் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு படமும். இது நீங்கள் கான்ஷியஸாக பண்ணுறீங்களா, உங்களுக்கு அமைதியாக? இல்லை சார், கான்ஷியஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸ் சார். நான் ஒரு கிரிக்கெட் ஆடினதுனால ஒவ்வொரு மேட்ச் வேறையாக இருக்கும், ஒவ்வொரு கிரவுண்டு வேறையாக இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு பால் வேறையாக இருக்கும். அது ஒரு ஒரு வெரைட்டிங்கிறது ஒரு இடத்துல இருக்க முடியாது எங்களால். நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இல்லைனா எனக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆகிடுது லைஃப். ஸோ எனக்கு சினிமா பண்ணும்போதே ஆசை என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக படங்கள் பண்ணணுன்னு. அண்ட் சில வாட்டி வந்து நம்ம நினைக்கிறதோட நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம நினைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால சூஸ் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு ஜேர்னி தேவைப்பட்டுச்சு. அந்த ஜேர்னி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்து இப்போது நான் என்ன ஆசைப்பட்றேன்னு என்னால் சூஸ் பண்ண முடியுது. ஸோ இன்னமும் வித்தியாசமான படங்கள் நான் பண்ணுவேன். நான் ஒரு எய்ம் வச்சுருக்கேன், அந்த எய்மை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன்.
டைம் ஆகுது ஆனால் என்னோட திசை கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு படம் மிஸ் ஆகலாம் ஆனால் அடுத்து 3 படம் ஜெயிக்கும். ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் எங்கே நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன செட் ஆகுது, நான் எந்த பாதை எடுக்கணும், லாங் ஸ்டாண்டிங் கரியருக்கு அதுதான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நான் ஜெயிச்சே ஆகணும். நான் 2 வாட்டி தோத்துட்டேன்னா 3ஆவது படம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வித்தியாசமான படங்கள் வெரைட்டி பண்ணுறது பிடிக்கும். இனிமே நான் ஒரு ரூட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது கட்டா குஸ்தியோட அண்ட் இரண்டு வானமோட அந்த விஷயம் முடியும். நான் இப்போ ஒரு ரூட் ட்ரை பண்ண போகிறேன். அது நெக்ஸ்ட் 4 ஃபிலிம்ஸில் ப்ராபப்ளி வெளியே வரும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் என்ன ரூட் எடுக்கிறேன்னு. ஏன்னா நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணுமோன்னு என் அனாலிசிஸில் எனக்காக என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட 25th ஃபிலிம் வரப்போகுது. ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். கட்டா குஸ்தி 22nd, 23rd அருண்ராஜ் காமராஜ், 24th கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணுவோம், 25th வரப்போகுது. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இனிமே என் ஜேர்னி இப்படி இருக்கணுங்கிறது கடல் புண்ணியத்தில் we are at a place where we are able to choose content today. ஸோ அது ரொம்ப குரூஷியலான விஷயம். பட் யா எனக்கு வெரைட்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. July 3rd அன்னைக்கு கட்டா குஸ்தி 2nd ரவுண்ட் ரிலீஸ் ஆக போகுது. அண்டு ஒரு பயங்கரமான மேட்ச் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக போங்க, தேட்டரில் ஃபேமிலியோட போய் ஒரு நல்ல மேட்சை பாருங்கள். கிளைமேக்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் on July 3rd. வாழ்த்துக்கள் சார். Thank you. Thank you.